கட்சிகளில் எல்லா கட்சிகள்லையும் நிர்வாகிகள் இப்போ நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கட்சிக்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்தில் 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500லேருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்ணுறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேரில் பொதுச் செயலாளர் அங்கங்கே எப்படி பண்ணணுமா அதில் யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் எதுனா இப்போ இதொன்னும் புது விஷயம் கிடையாது. எல்லா கட்சிகளிலும் அங்கங்கே ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்கே எப்படி வழங்கணுமோ அதை எங்களுடைய தலைவர் அங்கங்கே பார்த்து வழங்குவார். ஸோ இதை நீங்கள் காலையிலேருந்து இப்போ கலைஞர் டிவி உட்பட இதை நீங்கள் காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவியை இன்றைக்கி காலையிலேருந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையிலிருந்து பனையூரில் காத்து கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது சாதாரண நிகழ்வு. போன வாரம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டு கிழிச்சு தூக்கி போட்டு போனார். அதுக்கு மேலேயா ஒரு எம்எல்ஏ முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்தில். ஸோ இதற்கு மேலே கட்சியில் நிர்வாக நியமனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போ தானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில் பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஸோ அது சரி செய்யப்படும். திமுகவும் ஒன்னா சார், ஏன்னா அங்க கார்டு தூக்கி போட்டு போகும்போது முதல்வர் சந்திக்கல, இல்ல மறிச்சும் தலைவர் விஜய் கண்டுக்க கூட இல்லை சார். திமுகவை விட பெரிய இயக்கம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். திமுகவில் இருந்ததை விட அதிகமான நிர்வாகிகள் இருக்காங்க. திமுகவில் இருக்கிறதை விட அதிகமான ஜனநாயகம் எங்களுடைய கட்சியில் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் திமுகவில் இருக்கிறவர் குறுநில மன்னர்கள். இப்போ திருச்சின்னா திரு கே நேரு அவர்கள் தான் குறுநில மன்னர். அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே போட்டிருப்பார். இல்லை ஒரு சில மாவட்ட எம்எல்ஏக்களே போட்டிருப்பாங்க, நான் இறந்து விட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பதிவே பண்ணியிருக்காரு திருச்சியில் எம்எல்ஏக்களே. ஸோ அந்த மாதிரி இல்லை, இது முற்றிலும் ஜனநாயகம் உள்ள கட்சி. யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய தலைவர் அங்கங்கே அந்த அலைன்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுப்பார். திமுகவை விட பெரிய கட்சி எங்களுடைய கட்சி. திமுகவை விட அதிகமான நிர்வாகிகள் உள்ள கட்சி, நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் உள்ள கட்சி. திமுகவை விட அதிகமான ஜனநாயகம் உள்ள கட்சி.